இந்தியாவின் மறக்க முடியாத ஒரு தொழிலதிபர் தான் ரத்தன் டாடா. அவர் மறைஞ்சு அக்டோபர் 9ஆம் தேதியோட ஒரு வருஷம் கம்ப்ளீட் ஆகுது. இருந்தாலும் இந்த ஒரு வருஷத்துல அவரை நினைக்காதவங்க யாருமே இல்லைன்னு அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஒரு தொழிலதிபரா மட்டும் இல்லாம சாதாரண மக்கள் மனசுலயும் நீங்காத இடம் பிடிச்ச ஒரு நபராகவும் திகழ்ந்தவர் தான் ரத்தன் டாடா. டாடா குழுமத்துக்கு உட்பட்ட நிறுவனங்கள் பல துறைகள்ல கால் பதிச்சு வெற்றிகரமா செயல்படுறாங்க. ஐடி, விமானம், சில்லறை விற்பனை, ஃபேஷன் அப்படின்னு இவங்க கால் பதிக்காத துறையும் கிடையாது, அதுல வெற்றி பெறாத இடமும் கிடையாது. இருந்தாலும் ஒரே ஒரு துறையில மட்டும் ரத்தன் டாடா தோல்வி அடைஞ்சாரு. அது இந்தியாவிலேயே பணத்தை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துறை தாங்க. அந்த துறை வேற எதுவும் கிடையாது, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சினிமா தான். திரைப்பட உலகத்துல ஒரு தயாரிப்பாளரா டாடா குழுமம் களமிறங்கினாங்க. 2004 வருஷம் அமிதாப் பச்சன், பிபாசா பாசு, ஜான் ஆப்ரஹாம் உள்ளிட்ட முன்னணி கதாநாயகர்கள் நடிச்ச ஒரு ரொமான்டிக் சைக்காலஜி த்ரில்லர் திரைப்படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்க்கப்பட்ட இந்த படத்தை விக்ரம் பாத்தா இயக்கியிருந்தார். 1996ல ஹாலிவுட்ல வெளிவந்த ஃபியர் அப்படின்ற திரைப்படத்தை தழுவிதான் இந்த படமும் எடுத்திருந்தாங்க. பட் இந்த திரைப்படம் வெளியாகி கலவையான விமர்சனங்களை தான் பெற்றிருந்துச்சு. 9 கோடி ரூபாய் மதிப்புல படம் தயாரிச்சிருந்தாங்க. ஆனா இந்த படம் இந்தியாவுல 4 கோடி ரூபாய் மட்டுமே வசூல் செஞ்சது. பாக்ஸ் ஆபீஸ்ல இந்த படம் தோல்வி அடைந்த நிலையில ரத்தன் டாடா திரைப்பட தயாரிப்பு அவங்களுக்கு இனி ஒத்து வராது அப்படின்னு இந்த தொழிலிருந்தே கைவிட்டுட்டாங்க. சோ அந்த வகையில ரத்தன் டாடாவுக்கே சவாலா விளங்கிய ஒரு துறை தான் சினிமா துறை. 2024 வருஷம் அக்டோபர் 9ஆம் தேதி தன்னுடைய 86வது வயதுல காலமானார் ரத்தன் டாடா. டாடா குழுமத்தின் தலைவரா பதவி வகித்த 1991 இருந்து தன்னுடைய இறப்பு வரையிலான காலகட்டத்துல ரத்தன் டாடா பல்வேறு நிறுவனங்களை தொடங்கி அதை புதிய உச்சங்களுக்கு கொண்டு போயிருக்காரு. சோ அப்படிதான் அவர் இந்த மாதிரி திரைப்பட தயாரிப்பிலையும் கால் பதிச்சாரு. பட் எதிர்பாராத விதமா அது அவருக்கு தோல்வியை தான் கொடுத்திருக்குங்க.